எந்த டைமில் உங்களுக்கு வெயிட் ஏறிச்சுன்னு கேட்கும்போது இந்த பிரஸ்ட் ஃபீடிங் டைம், ப்ரெக்னன்சி டைமில் தான் வெயிட் கெயின் ஆனதான் நிறைய லேடிஸ் வந்து சொல்கிறத கேட்டிருக்கோம். தாய்ப்பால் சுரக்கிறதுக்காகவே நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா 500 கேலரிஸ் வந்து நம்மளுக்கு பர்ன் ஆகும். ப்ரொலாக்டின்கிற ஹார்மோனும் ஆக்சிடோசின் குழந்தைக்கும் அம்மாக்குமான பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து இந்த நேரத்தில் நல்லா வேலை செஞ்சுட்ருக்கோம். அளவாக சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இனிஷியலாக பிரஸ்ட் ஃபீடிங் டைமில் நீங்கள் ஆரம்பிக்கிற முதல் எக்ஸசைஸ் வாக்கிங்காக இருக்கட்டும். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது தூங்குங்கன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். அனைவருக்கும் வணக்கம். தாய்ப்பால் கொடுக்கும்போது எல்லா பெண்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போ தான் வெயிட் ஏறிச்சு. எந்த டைமில் உங்களுக்கு வெயிட் ஏறிச்சுன்னு கேட்கும்போது இந்த பிரஸ்ட் ஃபீடிங் டைம், ப்ரெக்னன்சி டைமில் தான் வெயிட் கெயின் ஆனதான் நிறைய லேடிஸ் வந்து சொல்கிறத கேட்டிருக்கோம். உண்மையாலுமே தாய்ப்பால் கொடுக்கும்போது வெயிட் கெயின் ஆகுமா இல்லை வெயிட் லூஸ் ஆகுமா, இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ முதல் வாரம் ப்ரெக்னன்சி நேரத்தில் 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் ஆகும். அது குழந்தையோட வெயிட்டாக இருக்கும், அம்மாவோட வெயிட்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து கெயின் ஆகுது இல்லையா. அந்த வெயிட்டை வந்து நம்ம இந்த பிரஸ்ட் ஃபீடிங் டைமில் ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியும். அது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸும் கூட. நம்ம அந்த நேச்சரை விட்டு கொஞ்சம் விலகி போறதுனால தான் நம்மளுக்கு வெயிட் கெயினே ஆகுது. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தாய்ப்பால் சுரக்கிறதுக்காகவே நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா 500 கேலரிஸ் வந்து நம்மளுக்கு பர்ன் ஆகும். அந்த கேலரிஸை நம்ம மெயின்டைன் பண்ணாவே நம்ம அந்த பிரெக்னன்சி நேரத்தில் ஏறிச்சு இல்லையா 5-6 கிலோ, அதையுமே பிரஸ்ட் ஃபீடிங் நேரத்தில் வந்து நம்மளால ஈஸியாக குறைச்சிக்க முடியும். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இது என்ன மெக்கானிசம்? எப்படி மேடம் எனக்கெல்லாம் வெயிட் ஏறிச்சு, நீங்க மட்டும் எடை குறைக்க முடியும்னு சொல்றீங்களே, எப்படின்னு தானே கேட்குறீங்க. அதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ குழந்தைங்க வந்து தாய்ப்பால் எடுத்துக்கல, அம்மாவுக்கு வந்து முழுமையான தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்குது, குழந்தைங்க வந்து சில நேரத்தில் குடிக்காம விட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அம்மாவுக்கு ஒரு வெயிட் கெயின் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். முக்கியமாக தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக நம்ம உடம்புல ப்ரொலாக்டின்கிற ஹார்மோனும் ஆக்சிடோசின் குழந்தைக்கும் அம்மாக்குமான பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து இந்த நேரத்தில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் குழந்தைங்க சரியா பால் குடிக்கலனாவோ அம்மாவால் முழுமையான அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கை கொடுக்க முடியல, நம்ம அதுக்காக சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா கேலரிஸ்னால கூட நம்மளுக்கு ஒரு வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்னால தான் நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம், அதாவது அந்த பிரஸ்ட் ஃபீடிங் நேரத்தில் வெயிட் கெயின் ஆகுது. இந்த வெயிட் கெயினை சில சிம்பிளான 5 விஷயங்கள் பண்ணுறது மூலயமா நம்மளால அதை வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேலன்ஸ்டான நியூட்ரிஷன். எல்லா ஃபுட்டுக்குமே எந்த ஒரு ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும். நம்ம ஹெல்த்தியாக வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். எவ்ரிதிங் இன் மாடரேஷன். முக்கியமாக நான் சொல்றது எவ்ரிதிங் இன் மாடரேஷன். அளவாக சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது எல்லா பெண்களுக்கும் நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுத்துட முடியுமா, நம்ம அதோட முழுமையான பசியை நம்மளால தீர்த்திட முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு நீங்க நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். எப்படி சாப்பிட ஆரம்பிப்பாரு, நம்மளுக்கு ஹெல்தியே இல்லாம பால் சுரக்கிறதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாம சில நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். அதை கட் டவுன் பண்ணிட்டு ஹெல்தியான புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய சிக்கன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், மீன், முட்டை, இந்த மாதிரி அசைவ உணவுகளா இருக்கட்டும், வெஜிடேரியனா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய பயிறு வகைகளா இருக்கட்டும், பன்னீர் எடுத்துக்கிறது, டோஃபு எடுத்துக்கிறது, இதுல இருந்து கிடைக்கக்கூடிய புரதச்சத்துக்கள் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அதோட வைட்டமின்கள், மினரல்கள், வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல பிரேக் பண்ணிடுங்க. என்ன வேணாலும் நீங்க சாப்பிடலாம். அதனால குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ எந்த தொந்தரவுமே ஏற்படாது. அதனால பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு நீங்க தேவையில்லாம வெயிட் கெயின் ஆகிற ஃபுட்டையா பார்த்து சாப்பிட வேண்டாம். ஹெல்தியான ஃபுட்டை எடுத்துக்கங்க. எப்படி நீங்க பிரெக்னன்சியா இருக்கும்போது எவ்வளவு ஹெல்தியான ஃபுட்டை தேடி எடுத்து சாப்பிடுவோம். குழந்தைக்கு இது கலரா இருக்குமா, குழந்தையோட மூல வளர்ச்சிக்கு இது நல்லா இருக்கும், நம்ம தேடி சாப்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரியான ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சூப்பு, கீரைகள், புரோட்டீன்கான இந்த மாதிரியான ஃபுட்டுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது விஷயம், ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் நம்மளை ரொம்பவே ரெஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, குழந்தை பிறந்திருக்கு, பச்சை உடம்பு கறி, எந்திரிச்சு நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, அதுவுமே சிசேரியன்லாம் நடந்துருந்துச்சுன்னா எந்திரிச்சு நடக்கவே கூடாது, ஒரே இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸ் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு. அதனால குழந்தை பிறந்து 1 வாரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டில் இருந்துட்டு அந்த புண்கள் எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் நடக்கிறீங்களோ ரொம்பவே நல்லது. ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஜூம்பா, யோகா, எல்லா டைப் ஆஃப்
ஆஃப் எக்ஸசைஸுமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இனிஷியலாக பிரஸ்ட் ஃபீடிங் டைமில் நீங்கள் ஆரம்பிக்கிற முதல் எக்ஸசைஸ் வாக்கிங்காக இருக்கட்டும். வாக்கிங் நல்லா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பாடி நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் தி 6 வீக்ஸ்லேருந்து நீங்கள் ஈவன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா கூட அது கூட நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டியாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி நிறைய எடுத்துக்கிறது. ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் வரைக்கும் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறத வச்சு கூட நிறைய மித்து சொல்லுவாங்க, இந்த தண்ணி குடிக்காத, பச்சை தண்ணி குடிச்சா குழந்தைக்கு சளி பிடிச்சிடும். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அது எல்லாமே ஒரு மித்து தான். ஸோ நிறைய 2 to 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இளநீ எடுத்துக்கிறது, மோர் எடுத்துக்கிறது, ஜூஸஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கும் போது தான் நம்ம டயர்ட் ஆகாம குழந்தைக்கு தாய்ப்பாலும் கொடுக்க முடியும், நம்மளோட மூட் ஸ்விங்ஸும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஹெல்த்துக்காக நீங்க பண்ணணும். 4வது விஷயம் தூக்கம். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது தூங்குங்கன்னு சொன்னா எவ்வளோ கோவம் வருங்கிறது இப்போ தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க அம்மங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்ச நேரம்க்கு பகல்லையோ ராத்திரிலையோ நல்ல ஒரு நேப் எடுக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் அது தூங்குறத பழக்கப்படுத்திக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு பிறந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நைட்டு தூங்குற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த ஸ்லீப் சைக்கிளை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த நேரத்தில் உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம கரெக்டான தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கோமா நம்மள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவைப்படும். கண்டிப்பா அந்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை பாருங்க, இல்லைன்னா நியூட்ரிஷனிஸ்டையோ இல்லைன்னா ஒரு டயட்டிஷியனையோ பார்த்து உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டான டயட் பிளான் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அந்த டயட் பிளான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறீங்களா? தாய்ப்பால் நம்ம சரியா கொடுக்குறோமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தை தீர்க்கறதுக்கும், நீங்களா ஒரு டயட் எடுத்துக்கும் போது தாய்ப்பால் சுரக்குமா சுரக்காதாங்கிற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நாங்கள் எங்கள் டீமோடு சேர்ந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.